அஸ்தங்கம், அஸ்தமனம் இதை பற்றின தொடர் வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதன் கிரகத்தை பற்றி பார்க்க போகிறோம். புதன் கிரகம் அப்படிங்கிறது ஒரு புதன் அப்படின்னு நினச்சிட்டாலே நமக்கு மைண்டில் ஒரு விஷயம் வந்துடணும். அது ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம், சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கிரகம் மற்றும் வேகமாக சுற்றக்கூடிய கிரகம். இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். பலன் எடுக்கிறப்ப இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இது எதெல்லாம் கொடுக்குது அப்படின்னா, எதை சுட்டி காட்டுது அப்படின்னா, இதனோட தன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது, இது நம்மளோட சிந்தனைகள், அறிவு, கல்வி. கல்வியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லாஜிக்காக யோசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை புதன் கிரகம் குறிக்கக்கூடியது. அண்டு கேள்வி கேட்குற தன்மை, எதை எடுத்தாலும் ஏன், எதற்கு, எதனால், எப்படி அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கேள்வி கேட்குற அந்த நேச்சரை புதன் தான் கொடுக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான புதன் நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா, இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கும். பிஸ்னஸில் அவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அண்ட் டெக்னாலஜி, புது விஷயங்களை கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் கொடுக்கக்கூடியது மெர்க்குரி தான், அது புதன் தான். இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம எப்படி சிந்திக்கிறோம், அந்த சிந்தனைகளை எப்படி நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோம், இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் புதன். ஸோ புதன்றது அறிவை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கிரகம். இது ஜாதகத்தில் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா, இந்த மேற்குறிப்பிட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ இப்போ கம்போஸ்ட் அப்படிங்கிறது, அதாவது அஸ்தங்கம், அஸ்தமனம், இந்த ரெண்டும் கொஞ்சம் புதனுடைய தன்மைகளை நமக்கு குறைச்சி கொடுக்கக்கூடிய தன்மை தான். இதில் அஸ்தங்கம் அப்படிங்கிறது சூரியனுக்கு முன்னாடி இருக்கிறது, வேகமாக நகரக்கூடியதும் சூரியனுக்கு அருகிலே இருக்கிறது. அப்படிங்கிறதுனால சில நேரங்களில் அந்த அஸ்தங்கம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறதுல பலன்கள் குறையாது, வீக்காகாது. அந்த இடத்துல புதன் எங்கேயாவது சில இடங்கள்லாம் ஆகும், மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆகாது. ஆனால் அஸ்தமனம் அப்படிங்கிறது புதனுடைய தன்மையை குறைக்கக்கூடியதாக தான் இருக்கும் ஜாதகத்தில். எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ ஒரு புதன் நல்ல வலுவாக இருக்குது அப்படின்னா, அவங்க வேகமாக முடிவெடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதே புதன் அஸ்தமனத்தில் இருக்குது அப்படின்னா, அதில் அவங்களுக்கு கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும். சிந்திக்கவே மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது, சிந்திக்கிறதுல கொஞ்சம் ஸ்லோ இருக்கும். ஒரு முடிவு எடுக்கிறதுல டைம் எடுத்துப்பாங்க. ஸ்ட்ராங்கான புதன் என்ன பண்ணும், வேகமாக முடிவெடுப்பாங்க, அவங்க ஸ்லோவாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அது மாதிரியான ஜாதகம் இருக்குது. ஸோ புதனை பற்றி நம்ம அந்த அஸ்தங்கத்தில் இருக்குதா, அஸ்தமனத்தில் இருக்குதா அப்படின்னு பார்க்குறப்போ, அஸ்தங்கம்ங்கிறது நம்ம பெருசாக கண்டுக்க வேண்டியதில்லை, அது பலன்கள் குறையாது. அஸ்தமனம் அப்படிங்கிறது புதனுடைய தன்மையை கொஞ்சம் அதை தன்மைகளை குறைக்கக்கூடிய அமைப்பு தான். ஸோ புதன் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் புதனை பற்றின பலன்களை நம்ம எடுக்கணும்.